வணக்கம் கடகராசி நண்பர்களே. ரொம்ப நாளாக குரு பயிற்சிக்காக நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ குரு பயிற்சி வரப்போகுது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். ஆங்கிலத்துக்கு மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அப்போ அதிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. அந்த மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்ல மாற்றங்கள் தான் ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் இந்த குரு பயிற்சியினால் எந்த மாதிரி நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் கடந்த காலத்தில் கடந்த ஒரு வருடமாக உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தான் இருந்தார். அதே நேரத்தில் ராகு வேறு 10வது ராசியிலலாம் ஏற்கனவே உங்களுக்கு இருந்துச்சு. என்னைக்கு ராகு 10வது ராசியில் வந்துச்சோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல அப்படி வச்சுக்கோம், அப்பயே வந்துச்சு. அப்போ இருந்தே தொழில் ஸ்தானம் உங்களுக்கு செட் ஆகாது. ராகு விலகுனதுக்கப்புறம் குரு அதே இடத்துக்கு 10வது இடத்துக்கு வந்துட்டார். அப்பையும் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு செட் ஆகாது. ஆக கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலமாகவே தொழில் ஸ்தானம் சுத்தமாக செட் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ என்ன பண்ண விடாது, ஏற்கனவே வேலை பார்த்தவங்களுக்கு வேலை போயிடும். அது எதிர்பாராத விதத்தில் வேலை நடந்துடும். அப்போ வேலை போகிறனால மறுபடியும் ஒரு சிலருக்கு டக்குன்னு வேலை கிடைக்காது. அதனால பெரிய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வேலையெல்லாம் போகாது, ஆனால் வேலை பார்க்குற இடத்துல பயங்கர பிரச்சனையாக இருக்கும், பயங்கர டார்ச்சராக இருக்கும். ஒவ்வொரு நாளையும் கடத்துறதே மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஏந்தா வேலைக்கு வர்றோமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும். வேலையை விட்டுருவோங்கிற மாதிரிலாம் பலருக்கு எண்ணங்கள் வந்துடும். அதனால் வேலையில் நிம்மதி இருக்காது. பலர் வேலையெல்லாம் விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி செஞ்சுருக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்காது, தொழில் ஓடாது. அப்போ தொழில் ஓடலை அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப வருத்தப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் கடந்த வருடங்கள் உங்களுக்கு இருந்துச்சு. தொழிலில் சிலருக்கு ஓடவே ஓடாது, அதனால கவலை. சிலருக்கு தொழிலெல்லாம் ஓடும், ஆனால் அந்த காசை மிச்சம் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள் வந்துடும். அதே மாதிரி தொழிலில் போட்டி பொறாமைகள் வந்துடும். ஆக ஏதோ ஒரு வழியில் நமக்கு தொழில் பாதிப்புகளை தான் அந்த குரு பகவான் கொடுப்பார். அதனால் தொழில் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கடந்த வருடங்களில் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா குருவுக்கு கேந்திராதிபத்திய தோஷம்னு இருக்கும். குரு 10வது ராசியில் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும். அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்துடும். இப்போ தொழிலை மட்டும்தான் குரு கெடுக்கும் அப்படிங்கிறது இல்லை. குருவனுடைய காரகத்துவங்கள் எல்லாமே கெட்டு போயிடும். குருவனுடைய காரகத்துவம் என்னென்னா, குரு தான் பொருளாதாரத்தை கொடுக்குறவர். அப்போ 10வது ராசிக்கு அவர் வந்தோடனே உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வந்துடும், பொருளாதார தட்டுப்பாடு வந்துடும். அப்போ எங்கேயாவது கடன் காட்சிகள் வாங்குகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். சொத்து இருந்துச்சுன்னா சொத்தை விற்று சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். நகை நட்டுகள் வச்சுருந்தோம்னா அடகு வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். இதை குரு தான் கொடுப்பார். அதனால் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருவார். சிலருக்கு கடன் காட்சிகளை உருவாக்கி விட்டுருவார். இந்த மாதிரி வேலைகளை பண்ணுவார். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு விஷயத்தில் சாதகமான பலன்களை தரமாட்டார். கல்வியிலையும் சாதகமான பலன்களை கொடுக்க மாட்டார். பேங்க்னால் பிரச்சனை, கோர்ட்டுனால் பிரச்சனை, வம்பு வழக்குகள் இப்படி நிறையா கொடுத்து விட்டுருவார். ஆனால் முடிவில் வெற்றி கிடைக்கும், அது வேறு விஷயம். ஆனால் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிற மாதிரியான விஷயத்தை தான் குரு கொடுத்துருப்பார். அப்போ இவ்வளவு நாள் குரு அப்படி தான் கொடுத்தார். இப்போ குரு உங்களுடைய ராசிக்கு 11வது ராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். அப்போ இது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். 10வது ராசியை விட்டு விலகினாலே போதும், நமக்கு தொழில் பாதிப்புகள் விலகிடும். அப்போ இப்போ 10வது ராசியை விட்டு விலகிறனால இனிமேல் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் நல்லா ஓடும், வியாபாரம் நல்லா ஓடும், நல்லா செல்வமும் செல்வாக்கியும் சேரும். தொழில் போட்டி பொறாமையெல்லாம் விலகிடும். போட்டி பொறாமைகள் இருந்தாலும் நாம தான் ஜெயிப்போம். அப்போ தொழிலில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாமே விலக போகுது. தொழில்னால் யாரெல்லாம் நடத்த முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு பூரா இனிமேல் தொழில் நல்லா நடக்கும், நல்ல வருமானம் வரும், கவலைப்பட தேவையில்லை. ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சா தாராளமாக தொடங்கலாம். அந்த தொழில் ரொம்ப அற்புதமாக தான் இருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிடும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை அந்த குரு பகவான் கொடுத்துருவார்.
அதனால் குரு 11ல் இருந்தால் சர்வ யோகங்களையும் சர்வ லாபங்களையும் கொடுக்கும். இப்போ சர்வ லாபம்னா எந்த காரியம் செஞ்சாலுமே அதில் லாபம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கு நாம் கஷ்டப்பட்டாலும் அந்த விஷயம் வந்து நடந்து நமக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து தரும். அதே மாதிரி எதிர்பாராத யோகங்கள் வந்து கிடைக்கும், எதிர்பாராத நன்மைகள் வந்து கிடைக்கும். அதே போல் குரு பகவான் வந்து 11ல் இருக்கனால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் பூரா வெற்றி பெறும். ஏற்கனவே இருந்துச்சுன்னா அப்போ வம்பு வழக்குகள் எல்லாம் இனிமேல் வந்து வராது. வந்த வம்பு வழக்குகளும் நமக்கு சாதகமாக தான் நமக்கு முடியும். அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். படிக்காதவங்களாம் நல்லா படிக்கலாம், படித்தோம்னா நல்ல மதிப்பெண்கள் வந்து பெறலாம், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேல்நிலை படிப்பு படிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து சிலருக்கு வந்து கிடைக்கும். யூனிவர்சிட்டி படிக்கிறோம்ல, அந்த படிப்பு வந்து நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் இல்லை, உங்கள் குடும்பத்தில் யார் இருந்தாலும் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். அதே போல் குரு பகவான் தான் கோயிலுக்குடைய கிரகம். அப்போ கோயில்னால நன்மைகள் கிடைக்கும், குருமார்கள்னால நன்மைகள் கிடைக்கும், குருமார்களினுடைய உதவிகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி குரு 11ல் இருந்தாலே எதிர்பாராத உதவிகள் வந்து நமக்கு தேடி வரும். குறிப்பாக பொருளாதாரம் வந்து சிறப்பாக இருக்கும். குரு வந்து பொருளாதாரத்துக்குடைய கிரகம். அப்போ இவ்வளவு நாள் நமக்கு பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் இனிமேல் வந்து பணத்தட்டுப்பாடு வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்காது. அப்போ நல்ல செல்வ செழிப்பு வந்து ஏற்படும். பண கஷ்டமெல்லாம் வந்து இனிமேல் தீரும். அதுதான் தொழில் நல்லா நடக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், அப்படி நல்லா இருக்குல்ல. அப்போ பொருளாதாரம் வந்து நமக்கு நல்லா தானே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் வந்து வருமானங்கள் வந்து கூடியும். கடன் காட்சி பிரச்சனைகள் எல்லாமே விலகும். கடன்கள்லாம் இருந்தால் ஈஸியாக அடைக்கலாம். அந்த கடன் தொந்தரவும் வந்து அவ்வளவா இருக்காது நமக்கு. இதைத்தான் சர்வ யோகமும் சர்வ லாபமும் அப்படின்னு வந்து சொல்கிறது. அதே மாதிரி குழந்தைகள்னால மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள்னால மிகுந்த யோகங்களும் நன்மைகளும் வந்து நமக்கு தேடி வரும். அதனால் குரு 11ல் இருக்கிறது பிள்ளைகள்னால பேரு புகழை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி சிலருக்கு வந்து நகை நட்டுக்கள் எல்லாம் சேரும், நகை நட்டுக்கள்லாம் வாங்குற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள்லாம் வைக்கணுன்னா தாராளமாக வச்சுக்கலாம். ஆக இந்த குரு பயிற்சி வந்து தொட்ட காரியத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்போ இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த குரு பயிற்சியின் மூலமே வந்து உங்களுக்கு ஓயப்போகுது. அதனால் இந்த குரு பயிற்சியினால் சகல யோகங்களும் சகல லாபங்களும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ 8வது இடத்துல வந்து உங்களுக்கு சனி இருக்கார். சனி வந்து அவ்வளோவா நன்மை செய்ய மாட்டார், சரிங்களா? அதுக்காக குரு பகவான் வந்து நம்ம கெடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி குரு பகவான் ஒருத்தரே சர்வ பாக்கியத்தை கொடுப்பாரு அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி சனி பகவான் 8ல் இருக்கனால முழுமையாக நம்மளை வந்து அவர் கெடுத்துருவார் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. எல்லா கிரகங்களுமே வேலை செய்யும். அதில் எத்தனை கிரகம் நமக்கு நன்மை செய்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கும், அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு சனி பகவான் ஒரு கிரகம்தான் உங்களுக்கு கெடுபலனை கொடுக்குற மாதிரி இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 9 கிரகங்களுமே 8 கிரகங்களுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதில் அதிகமான நன்மைகளை கொடுக்குற மாதிரி இருக்கிறது குரு பகவான். அதனால் கடகராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமான பலன்களை வந்து கொடுக்க போகுது. நினச்ச காரியங்கள்ல எல்லாம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லை இல்லாத மகிழ்ச்சி வந்து உங்களை தேடி வரப்போகுது. அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கோடி நன்மைகளை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கடகராசி நண்பர்களே.